பொருட்டோ சாப்டர் 30 உடைய ஸ்பாய்லர்ஸ் ஒரு வழியாக வந்துருச்சு. ரொம்ப பேசாமல் என்னென்ன ஸ்பாய்லர்ஸ் வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் அனிமே மேன். இது பொருட்டோ ஸ்பாய்லர்ஸ் எபிசோட் 1. லீஃப் வில்லேஜ் முழுக்க மாமுஷி கும்பல் நிரம்பிட்டாங்க. டி செக்டாரில் ஹீமா அண்ட் டீம் 10 இருக்காங்க. அங்கே மாமுஷியோடைய கும்பல் அதிகமாகிட்டே வராங்க. இதை ஹீமா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷிக்கடாய், ஹீமா, சோச்சோ மாமுஷீஸை அழிச்சு போடுறாங்க. பரவாயில்ல, நம்ம நினச்சதை விட இவன் டம்மியாக தான் இருக்கான்னு எல்லாரும் சொல்ல இன்னும் நிறைய மாமுஷீஸ் அங்கே வராங்க. இதை பார்த்துட்டு ஹீமா அவங்களுடைய 10 டைல்ஸ் பாமை போட வராங்க. இதை தான் நமக்கு ஸ்னீக் பிக்கில் காட்டியிருப்பாங்க. இதை பார்த்த ஷிக்கடாய், அடியை முட்டாள், நம்ம இன்னும் வில்லேஜில் தான் இருக்கோங்கிறத நீ மறந்துட்டியான்னு கத்துறாரு. மாமுஷீஸையும் தடுக்கணும், ஹீமாவரியோடைய பிஜு பாமையும் சமாளிக்கணும்னு ஷிக்கடாய் ஒரு மாஸ்டர் பிளானை போடுறாரு. இந்த மொத்த மாமுஷி கூட்டத்தையும் அப்படியே அவருடைய ஷேடோ பொசிஷன் ஜுட்சுவால் லாக் பண்ணி ஒரு குட்டி பிரிசன் மாதிரி ஆக்கிட்டாரு. உடனே அவர் சோச்சோ இவங்களை தூக்கி ஏரில் அப்படியே வீசுன்னு சொல்கிறாரு. அவங்களும் தூக்கி வீசுகிறாங்க. இப்போ ஹீமா அவங்களுடைய பிஜு பாமை லான்ச் பண்ண மொத்த மாமுஷீஸும் காலியாகிறாங்க. பிஜு பாமும் ஹேர்லேயே டிசால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு ஹீமா சாரி கேட்க ஷிக்கடாய் கடுப்பாகிறாரு. இங்கே பாரு, எப்போவுமே நான் இதே மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதனால் பார்த்து சண்டை போடுன்னு ஷிக்கடாய் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஏகப்பட்ட மாமுஷீஸ் அங்கே வந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் ஈனோஜின் பார்க்குறாரு. கோஜி, நம்மளுடைய பிளான் ஊற்றிக்கிச்சு, இவனுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க, இவங்களை டிஃபீட் பண்ண வழியே இல்லையான்னு ஈனோஜின் சொல்கிறாரு. சேம் டைமில் கோபு இன்டரோகேஷனுக்கு ஷிக்கமாருவை கூப்பிடுறாரு. உடனே சாய் அங்கே வந்துட்டாரு. கோபு, உன்னுடைய இன்டரோகேஷனை இப்போவே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு நீ போகணும். ஏன்னா லீஃப் வில்லேஜ் இப்போது ஆபத்தில் இருக்குது. பொருட்டோவும் வில்லேஜ்குள்ளே வந்துட்டு தான் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருக்கும், பட் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நீ இப்போது போகணும்னு சொல்ல. கோபு, அப்படி என்ன ஆபத்து லீஃப் வில்லேஜுக்கு வந்திருக்குன்னு கேட்க, இதுங்க பேர் ஷிஞ்சுஸ், ஆனால் இதுங்களை பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு தெளிவாக சொல்லப்படலைன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோபு, நான் என்னுடைய இன்டரோகேஷனை நிறுத்த மாட்டேன், இன்னும் கூட கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் நான் சேஃபான பிளேஸ்க்கு போகிறேன். இப்போது ஷிக்கமாருவை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் ஈனோஜின், இவனுங்க 100 பேருக்கும் மேலே இருக்காங்க, இல்லை என்னால் இவங்களை கவுண்ட் பண்ணக்கூட முடியலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மாமுஷி வில்லேஜில் பேனிக்கை க்ரியேட் பண்ணுறாங்க. உடனே சரடா ஓடி வராங்க. அங்கே டெல்டா வானத்தில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்க. டெல்டா, உன்னால் அவங்கள பார்க்க முடியுதான்னு சரடா கேட்குறாங்க. என்னால் அவங்கள நல்லாவே பார்க்க முடியுதுன்னு டெல்டா சொல்கிறாங்க. உடனே சரடா, இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் அவங்கள அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்ல ஷிக்கமாரு அவங்கள ஸ்டாப் பண்ணுறாரு. உடனே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தராரு. எல்லாரும் கேளுங்க, மாமுஷியை லோ நம்பர்ஸில் இருக்கும்போதே அழிக்கணும்னு நான் நினச்சேன், பட் அது நடக்காது போல், ஏன்னா அவனுடைய நம்பர்ஸ் இப்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் யாரும் பேனிக்காக வேண்டாம், எல்லாமே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போலேருந்து நம்மளுடைய பிளான்ஸை நம்ம மாற்ற போகிறோம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே சென்சரி யூனிட் ஷிக்கமாருவை இன்டராகேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஷிக்கமாரு சொல்ல கோபுவே ஷிக்கமாருவை காண்டாக்ட் பண்ணுறாரு. உடனே இன்டராகேஷனுக்கு வர சொல்லி ஷிக்கமாருக்கு சொல்கிறாரு. ஷிக்கமாரு இப்போது வில்லேஜ் அட்டாக்ல இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இங்கே பாரு ஷிக்கமாரு, நான் டைமியோவால் அனுப்பப்பட்டவன், நான் சொன்னால் டைமியோவே சொன்ன மாதிரி, அதனால் உடனே இன்டராகேஷனுக்கு வான்னு கோபோ சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஈனோஜினுக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியலை. உடனே கோஜி ஷிக்கமாருடைய சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பொருட்டோ ஷிக்கமாருவை கூப்பிடுறாரு. ஆனால் அவர் இப்போது கன்ஃபியூஷனில் இருக்கிறதால ரிப்ளை பண்ண முடியலை. இதனால் பொருட்டோ மறுபடியும் ஷிக்கமாருவை கூப்பிடுறாரு. சாரி பொருட்டோ, எனக்கு கேட்குதுன்னு ஷிக்கமாரு சொல்கிறாரு. அதுக்கு பொருட்டோ, நான் டி செக்டாரை கிளியர் பண்ணிட்டேன், இப்போது என்ன பண்ணட்டோன்னு கேட்க, நீ அங்கேயே இரு, ஆர்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணுன்னு ஷிக்கமாரு சொல்கிறாரு. பொருட்டோ அங்கே எல்லாமே ஓகே தானேன்னு கேட்குறதுக்குள்ளே அவரை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா அது லீஃப் வில்லேஜ் போலீஸாக இருக்காங்க. பொருட்டோவுடைய
கத்தியை வேற இவனுங்க பிடுங்கிட்டாங்க. நாங்கள் பொருட்டோவை பிடிச்சிட்டோம், அவனுடைய வெப்பன்ஸையும் பறிமுதல் செஞ்சிட்டோம்னு அந்த ஷினோபி சொல்லிட்டு பொருட்டோவுடைய ஸ்வாடை எடுக்கிறாரு. அவருடைய மொத்த சாக்கராவையும் அந்த ஸ்வாட் அப்படியே உறிஞ்சி எடுக்குது. உடனே அவர் அந்த ஸ்வாடை கீழே போட்டிருப்பாரு. உடனே பொருட்டோ எஸ்கேப் ஆகிட்டாரு. அப்புறம் அந்த போலீஸை பார்த்து, இதை நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், ஷின்ஜூஸை நீங்கள் பார்த்தா உடனே எஸ்கேப் ஆகிருங்க, நீங்கள் செத்துட்டா எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு பொருட்டோ அங்கேருந்து பறந்தே போயிட்டாரு. மாமுஷி வில்லேஜ் முழுக்க பரவிட்டாங்க. ஷிகமாரு சரடா கிட்ட இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாமுஷி எல்லாம் வில்லேஜ் முழுக்க பரவிட்டாங்க. இவனுங்க ஐடாவை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா அலைஞ்சு தெரிஞ்செல்லாம் ஐடாவை தேடலை. எனக்கு தெரிஞ்சு இவனுங்களால் அவளை சென்ஸ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன்னு சரடா சொல்கிறாங்க. குட், அப்படி அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருன்னு ஷிகமாரு சொல்கிறாரு. உடனே ஷிகமாரு ஈனோஜினை காண்டாக்ட் பண்ணுறாரு. நான் இப்போது இன்டராகேஷனுக்கு போக போகிறேன். அதாவது என்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால் நான் வர வரைக்கும் நீ இந்த ஒர்க்கை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு ஷிகமாரு சொல்கிறாரு. ஈனோஜின் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. ஷிகமாரு அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. கோஜி அந்த டோடை உன் கூடவே கொண்டு போன்னு சொல்லி ஷிகமாரு கிட்ட சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஷிகமாரு கோபுவுடைய ஆர்டர்ஸ் படியே இன்டராகேஷனுக்கு ஒரு வழியாக வந்துட்டாரு. கோபு அவரை வெல்கம் பண்ணுறாரு. ஷிகமாரு, உனக்காக எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா நான் வயசானவனாக மாறியிருப்பேன் போலன்னு கோபு விளையாட்டாக சொல்கிறாரு. ஷிகமாரு அவர் கூட கோஜி சொன்ன அந்த ஒரு டோடை கொண்டு போயிருக்காரு. கோஜி இனோஜின்க்கு திடீர்னு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. இனோஜின், நீ இந்த ஜுட்சுவை உடனே நிறுத்துன்னு சொல்கிறாரு. அதுக்கு இனோஜின், இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணால் நிறைய பேர் கொல்லப்படுவாங்களே, பரவாயில்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு கோஜி, நீ இதை கொஞ்சம் நேரம் கழித்து யூஸ் பண்ணு, இப்போது நான் சொல்கிற ஒரு ஜுட்சுவை நீ யூஸ் பண்ணியே ஆகணும்னு கோஜி சொல்கிறாரு. ஷிகமாரு அவர் கூட கோஜி கொண்டு போக சொன்ன அந்த டோடை வச்சுருக்காரு. அதை அவர் மறைச்சி வச்சுருக்காரு. கோபு போன உடனே எந்த ஒரு கேள்வியும் பெருசாக கேட்கல. நீ தான் தப்பு பண்ணியிருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் நீயே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிடுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷிகமாரு, எதன் அடிப்படையில் என்ன நீங்கள் குற்றவாளின்னு நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு கோபு, இல்லை, எனக்கு நீ குற்றவாளின்னு தோணுது, ஜஸ்ட் ஒரு ஹன்ஸ் தான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஷிகமாரு, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுது கோஜி இப்போவே அந்த ஜுட்சுவை யூஸ் பண்ணுன்னு ஈனோஜின் கிட்ட சொல்கிறாரு. ஈனோஜின் ஒரு டோட் மேலே அவருடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்சுவை யூஸ் பண்ணுறாரு. அந்த டோடும் ஷிகமாரு கிட்ட இருக்கிற டோடும் கனெக்டடாக இருக்கிறதால ஈனோஜினோட அந்த ஜுட்சு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதனால் கோபுவுடைய பாடியை ஈனோஜின் டேக் ஓவர் பண்ணுறாரு. உடனே கோபுக்குள்ளே வந்த ஈனோஜின் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிக்கிறாரு. அங்கேருந்த சாயை பார்த்துட்டு அப்பான்னு வேற சொல்லிடுறாரு. உடனே அதை எப்படியோ சமாளித்து, நான் ரொம்ப நேரமாக குவெஷன் கேட்டதால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் காற்று வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூஃப் டாப்புக்கு போகிறாரு. ரூஃப் டாப்புக்கு போன உடனே கோஜி கிட்ட இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற மாதிரி ஈனோஜின் கேட்குறாரு. அதுக்கு கோஜி, இங்கேருந்து கீழே விழுந்துடு, அதாவது கோபுவை கொன்னுடுன்னு சொல்கிறாரு. இன்னும் விளையாடுறீங்களா, எப்படி என்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதை நீ பண்ணலைன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்கிற மாதிரி கோஜி சொல்கிறாரு. காட்சிகள் மாறுது. ஒரு பக்கம் ஷிகமாரு கிட்ட சாய் சில கேள்விகளை கேட்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியுது, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க, என்னுடைய ஈனோஜினை வச்சு நீங்கள் ஏதோ கேம் விளையாடுறீங்கிற மாதிரி ஷிகமாரு கிட்ட கேட்குறாரு. அவர் அதிர்ச்சியாகி பார்க்க இந்த பேனல்ஸ் முடியுது. நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் வரைக்கும் இவ்வளோ ஸ்பாய்லர்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் 2-3 பேனல்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன்.